அதே மாதிரி பாருங்க, பொருளாதார வருமானத்துல நல்லா இன்க்ரீஸ் ஆகும். உங்களுடைய ராசி அதிபதியான சுக்கிரபகவான் 9ஆம் இடத்துல இருக்கான்னு நான் சொல்றேன். காசு பணத்துக்கு எந்த ஒரு குறைபாடும் இப்ப இருக்காது, நான் இருக்குன்னு சொல்ல மாட்டேன். மூணுங்கிறது முயற்சி, 6ங்கிறது எதிரி, பகை, பிரச்சனை. அது போய் உங்க ராசி அதிபதி சுக்கிரபகவான் போய் தொட்டுட்டார் குருவை. அங்க தொடரும்போது புதனுடைய வீட்டை தொடரார். அந்த புதனும் 15ஆம் தேதிக்கு அப்புறம் எப்ப நான் சொல்றது வைகாசி 15க்கு அப்புறம் அவரும் போய் தொடரார். 9ஆம் இடத்துல இருக்கும்போது குழந்தைகளுக்கு நல்ல காரியம் பண்ணணும், இல்ல இடம் வாங்கணும், சொத்து வாங்கணும், பூமி வாங்கணும், ஒரு வில்லங்கத்தை சரி பண்ணணும். வெளிநாட்டு வேலை பார்க்குற அனைவருக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கும். ஒரு விஷயம் நினைக்கலாம், அந்த விஷயத்தை முன்னாடியே கற்பனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா இந்த ராசியுடைய அதிபதி சுக்கிரபகவான். நிறைய ஆசைகள் அதிகமா இருக்கும். பொதுமக்களுடைய தொடர்பு நிறைய இருக்கு. சுத்தி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் பாத்தீங்கன்னா நிறைய வச்சிருப்பாங்க. இப்ப ஒண்ணு கிடையாது. இப்ப 6ஆம் இடத்துல உள்ள துளாராசியை பொறுத்தவரை உங்களுடைய தொழில் உத்தியோகத்தை காட்டக்கூடிய கிரகம் குருவா இருந்துச்சு. கொஞ்ச நாள் குரு வக்கிரத்துல இருந்தார். அப்ப வேலை இல்லாம நிறைய பேர் இருக்கணும் விதியில. அங்கே 6ல சனி இருந்தா வேலை பார்க்க ஆள்கிட்ட சனி பவன் சரியில்லைனா இங்க பிரச்சனை ஒரு மந்தமா உங்களை ஸ்லோவா பண்ணி. இப்ப ஏன் நல்லது நடக்கும்னா, செவ்வாய் நேரம் உங்க ராசியை பார்க்குற. நல்லா பாருங்க, செவ்வாய் உங்க ராசியை பார்க்குற 2ஆம் வீட்டதி 7ஆம் வீட்டதி கொடுக்குறாரு. அப்ப ஏதோ நண்பர்களாக, நல்லா பாருங்க, நண்பர்களாக கூட்டாளி சம்பந்தமாக ஏதோ நல்ல விஷயம் உங்களுக்கு இப்ப நடக்க போகுது. அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமலை என்றும் குரு வழியில் குரு நேசிப்பும் குருவை போற்று அன்பார்ந்த குருவாரிசு நண்பர்களே, நம்ம பார்க்கக்கூடிய பலன் அம்மன் அருள் டிவியில ஃபர்ஸ்ட் வாட்டி சேனலை பார்க்கணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கங்க. வரக்கூடிய வைகாசி மாசம் எப்படி வைகாசி பிறந்தா வள்ளி பிறக்கும். யாருக்கு? அம்மன் அருள் டிவியில. உங்க லைஃபுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கான ஒரு தேர்ச்சி தான் நம்ம பார்க்க போறோம். வைகாசி மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகம் இருக்கு அதுக்கான பதிவு தான் அது. ஏன்னா அந்த வைகாசி மாசத்துலதான் ரொம்ப விசேஷம் எடுத்தா வைகாசி விசாகம். எல்லாம் பார்த்தீங்கன்னா முருகபெருமானுக்கு வைகாசி விசாகங்கிறது ரொம்ப விசேஷமா இருக்கும். இதான் அந்த மாசத்துடைய நிகழ்வுகள். வைகாசி 15க்கு அப்புறம் தான் உங்களுக்கு மூர்த்தமே வருது. எல்லாம் பாருங்க, வைகாசி மாசம் 15ஆம் தேதி அக்னி, அதாவது அக்னி சொல்லுவாங்கல்ல, அது நிவர்த்தி ஆகுது. அக்னி வெயில் நிவர்த்தி ஆகக்கூடிய நாள், அக்னி நட்சத்திரம் முடியக்கூடிய நாள். நான் சொன்ன டேட் தான் வைகாசி 15ஆம் தேதி. 16ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு முகூர்த்தம் வருது. எப்படி? வளர்பிறை முகூர்த்தம். இந்த முகூர்த்தத்துல திருமணங்கள், சுபகாரியங்கள் எல்லாமே பண்ணிக்கங்க. அடுத்து பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை ஒரு முகூர்த்தம் வருது. எப்ப? வைகாசி மாசம் 21ஆம் தேதி ஒரு முகூர்த்தம் வருது, 24ஆம் தேதி ஒரு முகூர்த்தம் வருது. இது தேய்பிறை முகூர்த்தமாக இருக்கு. இதான் அந்த மாசத்துடைய விசேஷ காலங்கள். பொதுவா அம்மன் அருள் டிவியில தொடர்ந்து மாத பலன், ஆங்கில மாதம், தமிழ் மாதம் எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம். நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சு. அன்பார்ந்த துலாம் ராசி என்பர்களே, பொதுவாக துளாராசி கால சக்கரத்தின் 7வது ராசி தான் இந்த துலாம் ராசி. இப்படி காலபுருஷனுடைய 7வது ராசி. இவங்க எப்போதுமே ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. துளாராசிக்காரங்க பாருங்க, ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. தன்னம்பிக்கையை விட மாட்டாங்க. அப்படி தன்னம்பிக்கையான குணம், நிறைய ஒரு பயங்கரமான ஒரு பிரெயின் ஃப்ரெஷ்ஷா வேலை செய்யும். ஒரு விஷயம் நினைக்கலாம், அந்த விஷயத்தை முன்னாடியே கற்பனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா இந்த ராசியுடைய அதிபதி சுக்கிரபகவான். நிறைய ஆசைகள் அதிகமா இருக்கும். பொதுமக்களுடைய தொடர்பு நிறைய இருக்கு. இவங்க சுத்தி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் பார்த்தீங்கன்னா நிறைய வச்சிருப்பாங்க. கூட்டாளிகள், ஃப்ரெண்ட்ஸு, மனைவி மேல, கணவன் மேல ரொம்ப அன்பு செலுத்தக்கூடிய ஒரே ராசி எதுனா இந்த துளாராசியை மட்டும் அப்படியே நம்ம எடுத்துடலாம். என்ன ஒரு வேலையா கரெக்டா பார்க்கணும். இதான் அவங்கள்ட்ட பொய் சொல்லக்கூடாது, ஏமாத்தக்கூடாது, எதுவுமே கரெக்டா ஒரு விஷயத்த கொண்டு போகணும். இது எப்போதுமே உங்களுடைய உள்ள குணம். அப்படிப்பட்ட துளாராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த வைகாசி மாத பலன் அம்மன் அருள் டிவில, எப்படி அம்மன் அருள் டிவில வைகாசி மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகம் இருக்குது அதுக்கான பதிவு தான் இது. பார்த்துக்கங்க, உங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க. நம்ம அம்மன் அருள் டிவில மாத பலன் நம்ம கொடுக்கும்போது நம்ம சொல்லக்கூடிய விஷயம்தான் அது. நம்ம ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு கர்மாவில பிறந்திருக்கோம். அந்த கர்மாவை எப்படி எதிர்கொள்ளணும், என்ன விஷயம் செய்யணும், அந்த பெருசா உள்ள பாதிப்பை எப்படி குறைக்கணும், நிறைய விஷயங்கள் இருக்கு ஜோதிடத்துல. இது எப்படி பார்க்கணும்? நீங்க உங்க ஜாதகத்தை எடுத்து பார்க்கணும், திசாபதியை பார்க்கணும். இப்ப சுத்தி வரக்கூடிய கோச்சாரகத்தை ரெண்டையும் மேட்ச் பண்ணணும். அங்கே விதி நல்லா இருந்தா இங்க நல்லா இருக்கும், அங்கே நல்லானா இங்க நல்லா இருக்காது. சில பேர் பார்த்துருப்பீங்க, துளாராசிக்காரர் நிறைய பிறந்ததுல இருந்து கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையை எடுத்து பாருங்க, ஜாதக ரீதியில எடுத்து பாருங்க. லக்னாதிபதியோ அவங்க நடக்கூடிய திசாபதியோ ஏதாச்சும் ஒரு மறைவுல போய் நிற்கும். நம்ம எல்லா வீடியும் ஏன் சொல்றேன்னா, இது உங்களுக்கு சில பேருக்கு, நிறைய பேருக்கு நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே வாழ்க்கைக்காக சொல்லக்கூடிய விதியாவே இருக்குங்கிறாங்க. எப்படி நாங்க சொல்லக்கூடிய பலன் எனக்கே சொல்றீங்க அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லியிருக்கீங்க. தயவு செய்து சொல்றேன், இது ஒரு பொது பலனை மட்டும் கொண்டு போங்க.
உங்க ஜாத தசாபதியை பார்த்துட்டு மூவ் பண்ணுங்க. கரெக்டான ஒரு பதிவை கண்டிப்பா பார்க்கலாம். கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. உங்களுக்கான நட்சத்திரத்துக்கு என்னென்ன இந்த மாசம் யோகம் இருக்கு அதுக்கான பதிவு இருக்குது. கிரகம் இப்ப பார்க்கும்போது பாருங்க, ஒரு ராசில இருந்து ஸ்ட்ரெயிட் 5ஆம் இடத்துல ராகு பகவான், இதுல கும்பத்துல 6ஆம் இடத்துல சனி பகவான், 7ஆம் இடத்துல ஆட்சி பலமா வந்துட்டார் செவ்வாய். இது சரியான ஒரு யோகமான நேரம். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8ஆம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்குது. வைகாசி மாசம் ஃபுல்லாவே சூரியன் 8ஆம் இடத்துல இருப்பார். அடுத்து பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்துல குரு பகவானும் சுக்கிர பகவானும் இணையக்கூடிய நாள். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 11ஆம் இடத்துல கேது பகவான் இருப்பார். இதுல 2 கிரக பயிற்சி வருது இந்த மாசத்துல. வைகாசி மாசத்துல பாத்தீங்கன்னா கரெக்டா 15ஆம் தேதிக்கு அப்புறம் புதன் பகவான் சொந்த வீட்டுக்கு போகக்கூடிய அமைப்பு வருது. எங்கே 9ஆம் இடத்துக்கு பாக்கியஸ்தானத்துல போய் இணைகிறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா 25ஆம் தேதி சுக்கிர பகவான் பயிற்சியாகி நேரா உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு வர்றாரு. உங்க ராசி அதிபதி 9, 10 நல்லா பாருங்க, திரிகோண ஸ்தானத்திலையும் கேந்திர ஸ்தானத்திலையும் இருப்பதால் இது நல்லதை மட்டும்தான் உங்க ஃபேஸை நல்லதை மட்டும் தான் காட்டுது. கிரகமைப்பு அப்படிதான் காட்டுது. ஆனா ஜாதகத்துல உங்களுடைய தசாபுத்தின்னு ஒண்ணு இருக்குது. அது நல்ல இடமா, கேந்திரத்துல இருந்து நடக்கிற தசாபுத்தி நடக்குதா, அதுல திரிகோண சார்ந்த இடத்துல இல்ல 6, 8, 12 நடத்துதா, இதெல்லாம் ஜாதகத்தில பார்க்கணும். இதை பார்த்தாதான் இங்க கரெக்டா சொல்ல முடியும். ஏன்னா இந்த கிரகம் நல்லதா கொடுப்பேன்னு சொல்லுது. சில பேருக்கு எடுத்து பார்த்தோம்னா பிறப்பு ஜாதகத்தை எடுத்து பாருங்க, கஷ்டப்பட்டு இருப்பாங்க. என்னதான் காரணம் எடுத்து பார்க்கும்போது பாருங்க, உங்க லக்னாதிபதி மறைவுல போய் நிற்பார். லக்னாதிபதியோ திசை நடத்தாதிபதியோ இல்ல புத்தி நடத்தக்கூடிய அதிபதியோ பாருங்க மறைவுல போய் நிற்பார். எந்த ஒரு பலனும் இருக்காது. உங்க வீடியோ பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, ஆனா நல்லது நடத்துன்னு சொல்லுவாங்க, ஆனா இங்க நல்லது இருக்காது. அப்ப ஜாதகத்துல தசா புத்தி சரியில்லாதால் இவங்களுக்கு இந்த பலவீனத்தை பாக்குறாங்க. இப்ப ஒண்ணு கிடையாது. இப்ப 6ஆம் இடத்துல உள்ள துளராசியை பொறுத்தவரை உங்களுடைய தொழில் உத்தியோகத்தை காட்டக்கூடிய கிரகம் குருவா இருந்துச்சு. கொஞ்ச நாள் குரு வக்கிரத்துல இருந்தார். அப்ப வேலை இல்லாம நிறைய பேர் இருக்கணும் விதியில. அங்கே 6ல சனி இருந்தா வேலை பார்க்க ஆள்கிட்ட சனி பவன் சரியில்லைன்னா இங்க பிரச்சனை ஒரு மந்தமா உங்களை ஸ்லோவா பண்ணி வச்சிருக்கோம். ஜாதகத்துல சனி சரியில்லைன்னா என்ன பண்ணும், வேலை பார்க்குற ஆள்கிட்டையும் வேலை கிடைக்காம நிறைய வேலை மாறிக்கிட்டே இருப்பீங்க. ஒரு வேலை நிரந்தரமா நீங்க இருக்க மாட்டீங்க. வேலை பார்க்குற இன்கமும் காசும் சரியா சேமிப்பு உங்கள்கிட்ட இருக்காது. வருமானம் வரவுக்கேற்ற செலவுகள் டபுளா போய்கிட்டே இருக்கும். நீங்க எடுத்து கேட்டுக்கங்க, துளாராசி சொல்லுவாங்க ஆமா அப்படி இருந்துச்சுமா. கடன், பகை, எதிரி, வேலை, தொழில், உத்தியோகத்துல ஒரு தரங்களை சந்திப்பாங்க. இது மட்டும் கிடையாது. இப்ப 4, 5 போய் 6ஆம் இடத்துல போயிருக்கா உங்களுடைய வீடு, இடம், பூமி, சொத்து வழக்குல போய் நிற்கும். சனி பகவானும் உங்க ஜாதகத்துல கெட்டு போயிருந்தா, தயவு செய்து சொல்றேன் எல்லாரும் எடுத்துக்காதீங்க. சனி பகவான் கெட்டு போயிருந்தா வழக்கோ இடத்துலயோ பூமியோ விற்க முடியாத, ஒரு இடத்த விற்கலாம் பார்ப்பீங்க, விற்க முடியாத, ரேட்டு கொஞ்சம் கம்மியா கேட்பாங்க. வீடு கட்டலாம் பார்ப்பீங்க, அந்த வீடை கட்ட முடியாது. அடுத்து ஏதாச்சும் ஒரு நல்ல குழந்தைகளுக்கு நல்ல காரியம் சுப செலவு மாதிரி பண்ணலாம் பார்ப்பீங்க, அதுவும் முடியாது. குழந்தை பாக்கியம் தள்ளி தள்ளி போகும். காதல் உள்ள பிரச்சனை ஒரு வில்லங்க உங்க மேல வரும். சொத்துல ஒரு வில்லங்க வரும். நல்லா பாத்துக்கோங்க. ஆசைப்பட்ட விஷயங்கள் தள்ளி தள்ளி போகும். வேலை பார்க்குற அதிகாரி மேலதிகாரிட்ட ஒரு பிரச்சனை சந்திப்பீங்க. வேலை பார்க்கறதுல உங்க மேல வழக்கு போடுவாங்க. இது மாதிரி நிறைய நிகழ்வுகள் எடுத்து பாருங்க. நான் சொல்றது ஜாதக ரீதியில சனி பகவான் கெட்டு போய் இருந்தால் இந்த அமைப்பு உங்க வாழ்க்கையில நடந்திருக்கும். இது ஒரு 3 மாசமா எடுத்துக்கோங்க. நீங்க கேட்டு பாருங்க, இதுல மறுப்பே சொல்ல மாட்டாங்க. ஏதாச்சும் நான் சொன்னதுல வழக்கா, வேலையா, இடமா, பூமியா, சொத்தா, ஏதாச்சும் ஒரு கலகம் உங்க குடும்பத்துல குழப்பம் இருக்கான்னு மட்டும் கேளுங்க, மறுப்பு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இது ஏன் நான் சொல்றேன்னா, எனக்கு நிறைய ஜாதக ரீதியில நிறைய துளாராசிகர் அதிகமா கொடுத்தீங்க அம்மன் அருள். சரி, இப்ப ஏன் நல்லது நடக்கும்னா, செவ்வாய் நேரம் உங்க ராசியை பார்க்குற, நல்லா பாருங்க, செவ்வாய் உங்க ராசியை பார்க்குற 2ஆம் வீட்டதி 7ஆம் வீட்டதி கொடுக்குறாரு. அப்ப ஏதோ நண்பர்களாக, நல்லா பாருங்க, நண்பர்களாக கூட்டாளி சம்பந்தமாக ஏதோ நல்ல விஷயம் உங்களுக்கு இப்ப நடக்க போகுது. பொதுமக்கிட்ட ஒரு நல்ல பேர் எடுக்க போறீங்க. ஒண்ணு இல்ல, இப்ப திருமணத்தை பேசுங்க, திருமணம் நல்லபடியா முடியும். காதல் திருமணம்னா உடனே குழந்தை பாக்கியம். இந்த வைகாசி மாசம் அப்படி அமைப்புல கிரக அமைப்பு உங்களுக்கு இருக்குது. திருமணத்துல எந்த ஒரு தடங்களும் சொல்ல முடியாது. காதல் திருமணம், 2வது திருமணம் எல்லாமே கைக்கூடி வரும். பொதுமக்கள் நல்ல வரும். நிறைய பேர் வீடு, இடம், பூமி வாங்கி கட்டலாம். ஏன் வீடு பூமியை கட்டலாம், என்ன காரணம் நான் தெரிஞ்சுக்கலாமா? நல்லா பாருங்க, செவ்வாய் போகக்கூடிய நட்சத்திரம் அஸ்வின்ல போவார். எங்க 7ஆம் இடத்துல இருந்து அவர் 11ஆம் வீட்டு அதிபதி சாரத்துல போறதுனால பணத்தை கொடுக்க பார்ப்பார். செவ்வாய்னா வீடு, இடம், பூமி, சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு தான். செவ்வாய் பார்த்தாவே வீடு, இடம், பூமியும் கட்டி ஆகும். அப்ப அதுக்கான ஒரு ப்ராசஸை நீங்க பண்ணலாம் இந்த வைகாசி மாசத்துல. அடுத்த ப்ராசஸ் எடுத்துதுன்னா, உங்களுக்கு உங்க மேல ஏதாச்சும் கேசு வழக்கு இருந்தா அந்த வழக்கை இப்ப எடுத்து நடத்தலாம். ஏன் நடத்தலாம், எதனால நடத்தலாம்? நல்லா பாருங்க, வழக்குங்கிறது பொதுவா பாருங்க, பம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ்ன்னு அடி தனியா செவ்வாய் தான் வருவார். எப்படி ஒரு பிரச்சனைனா செவ்வாய் தான். ஒருத்தர் உங்க மேல ஒரு பிரச்சனை செவ்வாய் தான். அப்ப அந்த செவ்வாய் உங்க ராசியை பாக்குது பாருங்க. அப்ப ஜாதகத்துல செவ்வாய் நல்லா இருந்தா அந்த வழக்குல ஒரு முடிவு கட்டி உங்களுக்கு மேல நல்லா அனுகூலமா வரக்கூடிய அமைப்பு வரும். ஏன்னா 11ஆம் வீட்டு சாரத்தில் நிற்கிறார்.
அதே மாதிரி பாருங்க, பொருளாதார வருமானத்துல நல்லா இன்க்ரீஸ் ஆகும். உங்களுடைய ராசி அதிபதியான சுக்கிரபகவான் 9ஆம் இடத்துல இருக்கான நான் சொல்றேன். காசு பணத்துக்கு எந்த ஒரு குறைபாடும் இப்ப இருக்காது. நான் இருக்குன்னு சொல்ல மாட்டேன். கெட்டது நான் சொல்லக்கூடாது. அங்கே அமைப்பு வராது. கடனை கொஞ்சமாச்சும் அடைப்பீங்க. தங்கமோ, பொண்ணோ, பொருளோ, வெள்ளியோ, இடமோ, பூமியோ, சொத்தோ ஏதோ விஷயம் நீங்க அது உங்க லைஃப்ல ஆசை இருக்கு. அது இப்ப நடக்க போகுது. இந்த குரு சுக்கிரன் இணைவால நான் சொல்றேன். நல்லா தெரிஞ்சுக்கங்க. மூணுங்கிறது முயற்சி, 6ங்கிறது எதிரி, பகை, பிரச்சனை. அது போய் உங்க ராசி அதிபதி சுக்கிரபகவான் போய் தொட்டுட்டார் குருவை. அங்க தொடரும்போது புதனுடைய வீட்டு தொடரார். அந்த புதனும் 15ஆம் தேதிக்கு அப்புறம் எப்ப நான் சொல்றது வைகாசி 15க்கு அப்புறம் அவரும் போய் தொடரார். 9ஆம் இடத்துல இருக்கும்போது குழந்தைகளுக்கு நல்ல காரியம் பண்ணணும், இல்ல இடம் வாங்கணும், சொத்து வாங்கணும், பூமி வாங்கணும், ஒரு வில்லங்கத்தை சரி பண்ணணும். வெளிநாட்டு வேலை பார்க்குற அனைவருக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கும். இதை எழுதியே நான் கொடுத்துருவேன். வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்குற அனைவருக்கும் வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும். உங்க மேல ஏதாச்சும் ஒரு விசா பிரச்சனையோ, சொந்த குடியுரிமை வாங்கணுமோ, இதெல்லாம் ப்ராசஸ் இருந்தா இப்ப பண்ணீங்க. இந்த குரு சுக்கிரன் இணைவுனால உங்களுக்கு நடக்க போகும். ஏன்னா இந்த வைகாசி மாசம் என்னால கெட்டது சொல்ல முடியல. இது வைகாசி 25க்குள்ள இந்த விஷயங்கள் நடக்கலாம். தொழில் பண்ணக்கூடிய வைகாசி 25க்கு தொழிலை ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. நல்ல ஒரு மாற்றம், நல்ல ஒரு அனுகூலம் வரும். இரும்பு சார்ந்த வேலை, நெருப்பு சார்ந்த வேலை, ஷேர் மார்க்கெட்டிங், ஐடி ஃபீல்டு சூப்பரா இருக்கும். இப்ப திருமணத்துல பாருங்க, கணவன் மனைவிக்குள்ள ஒரு மனவர்த்தம் இருந்தா அந்த மனவர்த்தம் நீங்கும். லோன் கேட்டாலும், எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டாலும் லோன் சாங்ஷன் ஆகும். கடன் கேட்கிற இடத்துல கிடைக்கும். திடீர் லாட்ரி யோகம் அடிக்கும். இது ஃபர்ஸ்ட் நான் சொல்லி இருக்கணும், இப்ப சொல்றேன். வெளிநாட்டில் உள்ளவங்க ஜாதகத்தை பார்த்து தசாபதி லாட்ரி எடுத்து பாருங்க, கண்டிப்பா அந்த யோகம் இருக்குது. சகோதரர் உங்களுடைய உடம்பு ஆரோக்கியத்துல, ஹெல்த்ல இப்ப கொஞ்சம் சேஞ்ச் கிடைக்கும். ரொம்ப மருத்துவமனைக்கு போயிருப்பீங்க, இப்ப போக மாட்டீங்க. திடீர் குழப்பறதுக்கும் உங்க அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ ஒரு செலவு பண்ணிருப்பீங்க, இப்ப பண்ண மாட்டீங்க. ஏன்னா எல்லா கிரகம் 9ஆம் இடத்துல திரிகோண ஸ்தானத்தை இருக்கிறதுனால உங்களுடைய ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் உங்க லைஃப்ல நடக்க போகுது. அதே மாதிரி பாருங்க, நிறைய பேருக்கு ஒரு வெற்றியா கொடுக்குது மெயினா அந்த ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, ஷேர் மார்க்கெட்டிங், ரியல் எஸ்டேட் பிசினஸ், வண்டி வாகனம் வச்சு ஓட்டக்கூடிய நபர்கள், டிரைவர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், இவங்க எல்லாத்துக்குமே நல்ல நேரம் இப்ப நெருங்குது. செவ்வாய் பார்க்கிறார். ஆயுதம் சம்பந்தப்பட்ட வேலை எல்லாமே சூப்பரா இருக்கும். இப்ப நட்சத்திர பலன் பார்க்கும்போது அதோடைய முதல் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம். எதுக்குமே தைரியம், தன்னம்பிக்கை, தன்மானத்தை பார்க்கறப்பே இப்போ உங்களுக்கு ரொம்ப புளிஞ்சு எடுத்துட்டாரு. 45 நாள் உங்க லைஃப்ல என்னென்ன தடங்களுமோ எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது சித்திரை நட்சத்திரம் தான். ஏன்னா 6ஆம் இடத்துல இருந்தார். நண்பர்கள், கூட்டாளி, மனைவி, திருமணம் எல்லாத்துலயும் ஒரு பிரச்சனை. என்னடா லைஃப், இதான் லைஃபா அப்படிங்கிற குழப்பத்துக்கு போயிட்டீங்க. இப்ப எல்லாமே நீங்கிரும் பாருங்க. திருமணம் நடக்கும், கட்டிடம் சார்ந்த, அடுத்து ஆயுதம் சம்மந்தப்பட்ட வேலை, டிரைவர் வேலை பார்க்குறவங்க, ஷேர் மார்க்கெட்டிங், ஐடிஎஃப், நிறைய மருத்துவத்துறை, பல் டாக்டரு. இப்போ செவ்வாய்னா நெருப்பு, பல் டாக்டரு, இந்த எலும்பு டாக்டர், இவங்க இந்த துறை உள்ளவங்க எல்லாத்துக்கும் சரி, மருத்துவ ஃபீல்ட்லாம் சூப்பராக கலப்பாங்க. யூனிஃபார்ம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு வேலை பார்க்குற அனைவருக்குமே நல்ல நேரம் நெருங்கும். ஏன்னா உங்களுக்கு நல்ல அமைப்பு இருக்கு. திருமணம், வேலை, உத்தியோகத்துல ப்ரமோஷன் எல்லாமே தேடி வரும். பார்த்துக்கோங்க. அடுத்து சுவாதி. இது எதுக்குமே பெருசா வாழ்க்கையில சாதிக்கக்கூடிய ஒரே லட்சியம் இந்த சுவாதிக்கு மட்டும்தான். வேற உங்களுடைய சிந்தனைனா பெருசா வாழ்க்கையில ஜெயிக்கணுங்கிற வெறி இருக்கும். இப்ப எல்லாமே ஜெயிக்க போறீங்க. வாழ்க்கைக்கான எல்லாமே முதல் படி வெற்றி படி தான். தோல்விக்கான படி உங்களுக்கு கிடையாது. சுவாதியில பிறந்தவங்க லைஃப் சூப்பரா வாழ போறீங்க. சுவாதியில பிறந்தவங்க நல்ல ஒரு யோகம் இருக்குது. குருவுடைய பார்வை எப்படி, குரு சுக்கிரன் நினைவு. அந்த குரு உங்க ராசி அதிபதியை பார்க்கிறார். யார்? நட்சத்திர அதிபதியை ராகு பகவானை பார்க்கிறார். இப்ப நல்ல விஷயம், நல்ல காரியம், தொழில் மாற்றம், கிடைக்கக்கூடிய ப்ரமோஷன், வேலை, உத்தியோகம் எல்லாமே சூப்பரா இருக்கும். சதய நட்சத்திர ராகுடைய சுயசாரத்துல இருந்து ராகு போறா. இப்ப நல்ல விஷயம், நல்ல காரியம், ஏதோ வாழ்க்கை நீங்க எதிர்பார்க்கறீங்க, அது நடக்க போகுது. படிப்பு, கல்வி, இது மாதிரி துறை எல்லாமே சூப்பரா இருக்கும். கலைத்துறை, இசைத்துறை, மெக்கானிக்கல் துறை எல்லாமே பட்டை கலப்பீங்க. அதே எல்லாமே இந்த கெமிக்கல் சார்ந்த ஃபீல்டு எல்லாம் சூப்பரா இருக்கும். மருத்துவத்துறை சூப்பரா இருக்கும். அடுத்து விசா நட்சத்திரம். இதுலயும் ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு பிறக்கணும், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், நல்ல திறமையான குணம் உங்களுடைய நிறைய இருக்கும். எது வந்தாலும் கலங்காதீங்க. விசாரத்துல பிறந்தவர்களுக்கு இந்த சுக்கிரனுடைய இணைவு செம்மையான யோகம் இருக்குது. நல்ல காரியம் நடக்க போது. எல்லாமே குழப்பமா இருந்துச்சு, அது ஒரு தருமாற்றம் இல்லையா. வேலை எல்லாமே பிரச்சனை, உத்தியோகத்துல பிரச்சனை, தொழில் பிரச்சனை, கணவன் பிரச்சனை, உடம்பு ஆரோக்கிய பிரச்சனை எல்லாமே நீங்க பார்த்துட்டு நொந்து போய் நூலாகி இப்பதான் நல்ல மூச்சு கொஞ்சம் விடுறீங்க. இன்னும் நல்லது நடக்கும் உங்களுக்கு. வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, சுப செலவு பார்க்கறது, சுபகாரியம் பார்க்கக்கூடிய அமைப்பு எல்லாமே இந்த கோச்சரகர நல்ல ஒரு அமைப்புல இருக்கு. கண்டிப்பா மூவ் பண்ணி அடிங்க. கண்டிப்பா உங்களை வச்சுக்க முடியும். ஆசிரியர் வேலை, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, அடுத்து தங்கம், பொன் பொருள் சார்ந்த துறையில போக எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றமா சூப்பர் அமைச்சு கொடுக்குறேன். வரக்கூடிய வைகாசி மாத பலன்.
துலா ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கான ஒரு மாதமாகவே அமைகிறது.